திருவண்ணாமலையில் மகா தீபத்தை கண்ணார கண்டுவிட்டு பக்தர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல முண்டியடித்ததால் பெரும்பாலான பேருந்துகளில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டதை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் பிற ஊர்களிலிருந்து திருவண்ணாமலைக்கு சென்றனர். இதற்காக தற்காலிகமாக 25 பேருந்துகள் அமைக்கப்பட்டிருந்தன. அரசு சார்பில் இந்த ஆண்டு 3000க்கும் அதிகமான பேருந்துகளை இயக்கியதால் பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் சூழல் தவிர்க்கப்பட்டது. எனினும் பேருந்துகளில் அளவுக்கு அதிகமாக கூட்டம் காணப்பட்டது. படிக்கட்டுகளில் நின்றபடியும் ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கு திரும்பியதை காண முடிந்தது. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் தான் பண்ணிருக்காங்க. எல்லா இடத்துலயும் தண்ணி இருக்கு, அன்னதானம் எல்லா இடத்துலயும் போட்டுட்டு இருக்காங்க. கிரவுட் கண்ட்ரோல் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி கொஞ்சம் ஃப்ரீயாவே இருந்தது, நடக்க நல்லா இருந்தது பார்க்க. இந்த ஆண்டு அருமையாக எந்த வருடம் இல்லாத அளவுக்கு திருவண்ணாமலை கார்த்திகை அருமையாக நடந்துள்ளது. அது எல்லாமே நல்ல முறையில் செய்திருக்கிறார்கள். எந்த குறையும் இல்லை. பேருந்து வசதி அதிகமாக இருந்தது. எந்த வருடம் இல்லாத அளவுக்கு இந்த அளவு பேருந்து வசதி அதிகமாக உள்ளது. மக்கள் ஜனதொகை ஈஸியாக போய் வர மாதிரி இருந்தது. எந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தது.